வணக்கம். ஓம் தொலைக்காட்சி செய்திகள். செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் கிருஷ்ணாயினி உருத்திரராசு. எதிர்வரும் வியாழக்கிழமை யாழ்ப்பாணம் நல்லை குருமடியின் குருபூஜை நாள் இடம்பெறவுள்ளது. எதிர்வரும் 26ஆம் தேதி வியாழக்கிழமை யாழ்ப்பாணம் நல்லை ஆதீன ஸ்தாபகர் நல்லை குருமணி ஸ்ரீலஸ்திரி சுவாமி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் குருபூஜை நாள் இடம்பெறவுள்ளது. நல்லை குருமணி தொடர்பாடல் சர்வதேச இந்து மத குருபீடாதிபதி சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீட குருமுதல்வர் மகாராஜ ராஜகுரு ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் விளக்கமளித்தார். ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். எதிர்வருகின்ற 26ஆம் தேதி வியாழக்கிழமை குருவாரம் என்று சொல்லப்படுகின்ற வியாழக்கிழமை அன்றைய தினம் இலங்கை திருநாட்டில் யாழ் குழா நாட்டிலே நல்லை திருஞான சம்பந்தர் ஆதீனம் என்கின்ற ஒரு சைவ பாரம்பரிய ஆதீனத்தை ஸ்தாபித்த நல்லை குருமணி என்று போற்றப்பட்ட ஸ்ரீலஸ்ரீ சுவாமிநாத தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகளுடைய குருபூஜை நாள் இந்த திருவாதிரை நட்சத்திரத்தோடு கூடியது வியாழக்கிழமை குருவாரத்திலே. இந்த சுவாமிநாத தம்பிரான் சுவாமிகள் என்ற பெயரோடும் ஆரம்ப காலத்திலே மணியையர் என்றும் பின்னர் மணி பாகவதர் என்றும் போற்றுவார்கள். அவர்கள் பல்துறை சார்ந்த ஒரு கலைஞனாக நாடகக்கூத்து, நடனம், வாய்ப்பாட்டு, பேச்சுவன்மை, சொற்பொழிவாற்றுகின்ற திறன் இவற்றினாலே அதன் பின்பு சந்நியாசம் பெற்று மணி ஐயராக இருந்தவர்கள் மணி பாகவதராக வந்தார்கள். அதன் பின்பு சுவாமிநாத தம்பிரானானார்கள். பிறகு சுவாமிநாத தம்பிரான் மேலும் அந்த காஷாயம் பெற்று ஸ்ரீலஸ்ரீ சுவாமிநாத தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் என்கின்ற சிறப்போடு நல்லை ஆதீனத்தை ஆண்டு வந்தவர்கள். அங்கே யாழ் குழால் நாட்டிலே சைவ நெறி தலைத்தோங்க அரும்பாடுபட்டவர்கள். அவ்வப்போது கதாபிரசங்கங்கள் இலங்கை பூராவும் மட்டுமல்ல இந்தியாவிலும் சிறப்பாக தமிழ்நாட்டிலே யாழ்ப்பாணத்து சுவாமிகள் என்கின்ற ஒரு பெருமையை நிலைநாட்டி இலங்கை நாட்டுக்கு பெயரெடுத்து தந்தவர் நல்லை குருமணி அவர்கள். சுவாமிநாத தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் அவருடைய குருபூஜை நாள். அந்த குருபூஜை நாளிலே நாமும் பிரார்த்தனை செய்வதோடு அவர்கள் சமாதியான பின்பு 2வது குருமணியாக சோமசுந்தர பரமாச்சாரிய சுவாமிகள் அங்கே ஆட்சிவிடம் ஏறினார்கள். அவர்களும் சமாதி நிலை அடைந்திருக்கின்றார்கள். எனவே இந்த நல்லை ஆதீனத்தை ஸ்தாபித்த ஆதீனத்தினுடைய முதலாவது குருமகா சன்னிதானம் இடத்தினுடைய குருபூஜை நாளில் நாமும் அவரை எண்ணி அவருடைய நல்ல சிந்தனைகளை எல்லாம் மனதிலே கொண்டு இறையருள் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். வணக்கம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.